இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரோம நிருபம் சரித்திரத்துல நிறைய எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த நிருபம். ரோம நிருபத்தை வாசிச்சுதான் சீர்திருத்த கொண்டு வந்ததில் மார்ட்டின் லூதரை கர்த்தர் எழுப்பி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த ரோம நிருபத்துல பவுல் ஒரு ஆராதனை குறித்து சொல்லுகிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கிறப்போ, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம எல்லாரும் ஆராதனை செய்யணும். ஆராதனை, அதுவும் வேதம் சொல்லுகிறது புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். புத்தியுள்ள ஆராதனை ஆங்கில வேதாகம் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய ஆராதனை. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய ஆராதனை செய்யணும். ஆராதனை நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்க இந்த ரோமர் நிருபத்தை வாசிக்கிறப்போ ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை வாசிக்க முடியும். மகிமையான காரியங்களை வாசிக்க முடியும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம செய்யற நல்ல காரியங்களினால நம்ம பிழைப்போம்னு வேதம் சொல்லல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு செய்த நன்மை அதை மட்டும் பார்த்து நம்ம பிழைக்கிறோம், வாழ்றோம். அப்போ இந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணுமா? வேதம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஆராதனை. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆராதனை. அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில பாடுறோம், அது ஒரு ஆராதனை. ஜெபிக்கிறோம், ஒரு ஆராதனை. ஆலயத்துக்கு வர்றோம், ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோம். பைபிள்ல முதலாய் ஆராதனை என்கிற வார்த்தை ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போன போது சொல்லுகிறார். நாம் அவரை தொழுது கொண்டு வருவோம் வாசிக்கிறோம், ஆராதித்து கொண்டு வருவோம். அதுதான் அர்த்தம். ஆண்டவர் நம்ம கிட்ட பாக்குறார். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் பார்த்தது போல நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். அப்போ பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். புத்தியுள்ள, இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய ஆராதனை செய்யணும். ஆவிக்குரிய ஆராதனை. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஆராதனை செய்யணும்னு சொல்லல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. சொல்லுங்க, இரக்கங்கள். இரக்கங்கள். ஆண்டவர் நம்ம மேல எவ்வளோ இரக்கமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்க இந்த ரோம நிருபம் சொல்லுகிறது, பாவம், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். நம்ம எல்லாரும் பாவிகள். எல்லாரும் பாவம் செய்து, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அவருடைய இரக்கம், அல்லேலூயா, ஆண்டவருடைய இரக்கம், அவர் அந்த மரணத்தை அவரே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் ரொம்ப அன்பானவர். அவருடைய இரக்கம், நம்ம மரிப்பதற்கு பதிலாக அவரே மரித்தார். ஆனா அந்த இரக்கங்களுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, ஆவிக்குரிய ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய, இன்னும் சொல்ல போனா
ஆவிக்குரிய ஆராதனை செய்யுங்க. ஒரு பக்கம் நம்ம பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்க ஆவியில ஆராதிங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்ம நிறைய வேலையில நினைப்போம், எப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஆராதனை கொடுக்கணும். நிறைய வேலையில நம்ம வேற வேற மார்க்கத்திலிருந்து வேற வேற இடங்கள்ல இருந்து எல்லாம் வர்றப்போ நம்ம நினைப்பு நிறைய காணிக்கை கொடுக்கலாம், நிறைய காரியங்களை செய்யலாம், ஆலயம் கட்டலாம், பெரிய காரியங்களை செய்யலாம். இதுல எல்லாம் தேவன் பிரியப்படுவார், நிச்சயமாக பிரியப்படுவார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மேலான ஆராதனை இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனை செலுத்தும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. என்ன ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலி. ஜீவ பலி. பலின்னு சொன்னாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். பலின்னு சொன்னாலே ஒரு காளைய, இல்லைன்னா ஒரு மாடை, இல்லைன்னா ஒரு ஆட்டை, இல்லைன்னா ஒரு புறாவை கொண்டு பலிபீடத்தின் மேல வச்சு கொலை செய்வாங்க. அதை கொண்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து பலி செலுத்துவாங்க, பிராயசித்தை செலுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி செய்வதல்ல, ஜீவ பலி. சொல்லுங்க, ஜீவ பலி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துல பலியா வைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா, உங்க சரீரங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைய பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டது. இப்ப ஒரு குறிப்பா சொல்ல போனா, தேவாலயத்தில் இருக்கிற எந்த பொருட்களும், நிறைய பொருட்கள் பரிசுத்தமானது. இப்ப தேவாலயத்தில் இருக்கிற இந்த பை பரிசுத்தமானது, இது ஆலயத்திற்குள்ள பை. இதை கொண்டு போய் நம்ம வீட்டுல உள்ள காசு போட்டு வைக்க மாட்டோம். ஆலயத்திற்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவைகள் உண்டு. இதே போல ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், உங்க கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நிறைய வேலையில நம்ம நினைக்கிறோம், நல்லா ஆண்டவரை நல்லா பாடுனா, துதித்தா, காணிக்க கொடுத்தா. நல்லா பாருங்க, முதலாவது ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆராதனை செய்யறப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதர்களை விட தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். நோவா அவன் பலி செலுத்தின போது அதை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். வெள்ளப்பெருக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படுகிறது. ஐயோ, நான் இந்த மனுஷங்களை படைச்சிட்டேனே, ஐயோ, மனிதர்களை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆனா அவன் அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிஞ்சு அவன் அந்த தன்னுடைய பேழையில இருந்த பலி, ஒரு மிருகத்தை கொண்டு பலி செலுத்தின போது வேதம் சொல்லுகிறது, அதை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆராதனை என்பது நம்ம பாடுறோம், எல்லாத்துக்கும் மேல நமக்குள்ள இருக்க வேண்டிய உணர்வு என்னன்னா, ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க பாடுறத பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வர்றத பார்க்கிறார். நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஓகே, நீங்க எவ்வளவு சிரமம் எடுத்து ஆலயத்துக்கு வர்றீங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். சிலர் பாத்தீங்கன்னா வேலைக்கு 7 மணிக்கு முடிச்சு அப்படியே கஷ்டப்பட்டு 7 மணிக்கு தான் வண்டி வரும், குளிச்சு சீக்கிரமா அடிச்சு புரண்டு ஆலயத்துக்கு வர்றத ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சில வேளையில மனுஷங்க பார்வையில் அது சாதாரணமா இருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில நீங்க மிகவும் சிறந்தவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப சிறப்புடையவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் சிலர் பாத்தீங்கன்னா தேவ சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணி, சிலர் உபவாசத்தோடு
உபவாசம் பண்ணி ஆண்டவர் எனக்கிட்ட இன்னைக்கு பேசணும், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி வர்றதையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆராதனை என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துறது. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கவனிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க பேசுறத கவனிக்கிறார், உங்க சிந்தையை கவனிக்கிறார், நீங்க என்ன சிந்திக்கிறீங்கிறத கவனிக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்க பவுல் சொல்லுகிற காரியம், ஆலயத்துல நடக்கிற ஒரு ஆராதனை உண்டு, நம்முடைய வாழ்க்கையின் வெளியே ஆண்டவர் பார்க்கிற காரியங்களும் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துலயும் நம்ம ஆராதிக்கிறோம், வார்த்தையினால ஆராதிக்கிறோம். இங்க நீங்க யாரும் தவறான காரியங்களை செய்ய மாட்டீங்க, எல்லாரும் பெர்ஃபெக்டா இன்னைக்கு ஆராதனை பண்ணுவீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அழகா பாடுவீங்க, ஆராதிப்பீங்க, பைபிள் வாசிப்பீங்க, எல்லாம் சரி. ஆனா இந்த அறையை விட்டு நம்ம வெளியே போறப்போ எப்படி இருக்கிறோம் என்பது ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய், அல்லேலூயா, சரீரம் உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தமா. பைபிள்ல ஒரு அழகான எடுத்துக்காட்டி ஆரம்பிச்சுன்னா, தானியேல் அவன் என்ன தீர்மானம் பண்ணினான்? தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, சொல்லுங்க, தீட்டுப்படுத்தாதபடி. நீங்க உண்மையை சொல்ல போனா தானியேலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு தோற்று போன வாழ்க்கை. சின்ன வயசுல குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுகிறான். அவனுக்கு நிறைய திறமை இருக்கு, கல்வி எல்லாம் இருக்கு, ஒரு அடிமை மாதிரி அவன் பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நிறைய இஸ்ரவேல் வாலிபர்களை கொண்டு வந்தாங்க. இதுல ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையா இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன கடவுள் இவரு நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, ராஜ்யம் எல்லாம் போயிருச்சு. இவங்க ராஜ குலத்துல உள்ளவங்க, ராஜ குடும்பத்துல உள்ள தானியேல். இப்போ பாபிலோன் தேசத்துல வருகிறான். அவனுக்கு ஆண்டவர் சில சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆசீர்வாதமா இருக்க எல்லாம் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். நம்ம நினைக்கிறது மாதிரி இல்ல. கல்வியர்களுடைய மொழிகளை படிக்கணும், அவங்க சாஸ்திரங்களை படிக்கணும். அவங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்க சாஸ்திரம்னு சொல்றது நிறைய காரியங்கள் உண்டு, அதை எல்லாமும் படிக்கணும். ஆனா நீங்க வாசி பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கிற ஆகாரத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அது நல்ல ராஜபோஜனம், அத அவங்க பலி செலுத்துவதற்கு வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, யூதர்களுக்குரிய தீட்டுப்படுத்தக்கூடிய அசுத்தமான எந்த ஆகாரத்தையும் அவன் புசிக்க கூடாது என்று தீர்மானம் பண்ணினான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தன்னுடைய சரீரத்தை, இன்னும் சொல்ல போனா அவன் அடிமையா வந்திருக்கிறான், ஒரு தோற்று போனவனா வந்திருக்கிறான். ஆனா அவன் ஒரு தீர்மானம் பண்றான், என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, நம்மவும் ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்னுடைய சரீரத்தை சாராயத்தினால தீட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் சொல்றதை கேட்டிருக்கிறேன், பிரதர் நான் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டேன், ஆனா கம்பெனில பார்ட்டிக்கு கூப்பிட்டா போனா ஃப்ரெண்டு கூட தண்ணி அடிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை, உங்க சரீரங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 வாசிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிங்க. உங்கள் சரீரமானது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நீங்கள் தேவனாலே பெற்றது. நல்லா கவனிங்க, இந்த சரீரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. எத்தனையோ பேருக்கு கை இல்லைங்க, கால் இல்லைங்க, கண் இல்லைங்க, எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை, இந்த சரீரங்களை நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது ஆண்டவர். உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறது ஆண்டவர். உங்களுக்கு உழைக்கிறதுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறது ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆலயம் என்பது உங்க சரீரம் தான். உங்க சரீரம் தான். நீங்க புகைப்பிடிக்கிறது, சிலர் சொல்லுவாங்க நான் குடிக்கலாம் மாட்டேன், புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கம் மட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்று தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நீங்க இந்த பகுதியை வாசிச்சு பாத்தீங்கன்னா, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வாசிங்க 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவனும், வேசித்தனம் செய்கிறவனும் சுய சரீரத்திற்கு விரோதமா தன்னுடைய சரீரத்தை அவன் அழிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேசித்தன பாவம். தேவ பிள்ளைகளே, நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா காக்கணும். வேசித்தனம்னு சொல்றது, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை சேடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. சில வேளையில நீங்க வேசித்தனம் நேரடியா பண்ணாம இருக்கலாம். தவறான திரைப்படங்களை பார்க்கலாம். தவறான காரியங்கள் நீங்க உங்க மொபைல்ல பாப்பீங்க, இல்லைன்னா பேஸ்புக்ல பாப்பீங்க, வாட்ஸ்அப்ல பாப்பீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, அங்கே பாவம், உங்க சரீரத்திற்கு விரோதமா பாவம் செய்றீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. உங்க சரீரத்தை நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மத்தேயு 5வது அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினார். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. நல்லா கவனிங்க. வலது கண். இயேசு போன இடையெல்லாம் குருடர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு பிரதான ஊழியம் என்னன்னா, நிறைய பேர் பார்வை பிறப்பிலே குருடனா இருந்தவரை கொண்டு வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அவர் சொல்றாரு, யாரு செய்த பாவமும் இல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இவன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். குருடரா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு, கண்ணே பிடுங்கி எறிந்து போட சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருகிற நட்பா இருக்கலாம், பாவத்தை கொண்டு வருகிற செல்போனா இருக்கலாம், பாவத்தை கொண்டு வருகிற ஏதாவது சீரியலா இருக்கலாம், ஏதாவது காரியமா இருக்கலாம். நீங்க அதை பிடுங்கி எறிஞ்சு போடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, நீங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிற போது பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, 1000 கீபோர்டு வைத்து பாடுறதை விட ஒரு மனிதன் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிற போது பரலோகம் அவனில் மகிமைப்படும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்த, நான் இனிமே இதை பார்க்க மாட்டேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றது பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. நம்ம எல்லாம் நிறைய வேலை நினைப்போம், ஐயோ பிரதர், பாவம் செய்யாம இருக்க முடியுமா பிரதர்? உங்களுக்கு தெரியாது பிரதர், என்னுடைய சரீரத்துல வர பிரச்சனை, எனக்கு இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தெரியாது பிரதர்னு சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்றாரு, நீ போய் சிலுவையை பாரு, ஆண்டவர் பட்ட பாடுகளை பாரு.
உனக்காக அவர் அடிக்கப்பட்டதை பாரு, உனக்காக அவர் மரித்ததை பாரு. அவருடைய இரக்கம். நீ ஒண்ணுமே செய்யல, நீ ஒண்ணுமே செய்யல. பரலோகம் போறதுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணுமே செய்யல. இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்த, அவ்வளவுதான். ஆனா உன்னுடைய தண்டனைகளை எல்லாம், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளை சிலுவையில் அறியப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் உன் மேல ரொம்ப அன்பா உனக்கு பதிலாக மரித்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு பதிலாக மரித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பலனற்றவனாய் இருந்த போது அவர் எனக்காக மரித்தார். அல்லேலூயா. நான் பாவியா இருந்த போது மரித்தார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீதிமானுக்காக யாரு வேணாலும் மரிக்க துணிவாங்க, ஒரு நல்லவனுக்காக யாரு வேணாலும் மரிப்பாங்க. ஆனா ஒண்ணுக்கும் உதவாம இருந்த போது ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரித்தார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. சில பெற்றோர்கள் பிள்ளைங்க படிக்காட்ட சொல்லுவாங்க, ஏப்பா உனக்கு தெரியுமா நான் இந்த வெயில்ல படுற கஷ்டம், உனக்கு தெரியுமா இந்த வெயில்ல நான் படுற அவஸ்தை, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்னுடைய அந்த தகப்பனும் தாயும் கெஞ்சுவாங்க, எப்பா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ நல்லா படி. அல்லேலூயா. அதே போல பவுல் சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. ஏதோ உங்களை கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல, உன் மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. நான் கேட்கிறேன், உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கும் என்றால் அதை தூர எறிந்து போடு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உன்னுடைய சோசியல் மீடியா பாருங்க, எதுவுமே பாவம் கிடையாது. நான் இங்க யூடியூப் பாவணும், பேஸ்புக் பாவணும், வாட்ஸ்அப் பாவணும் சொல்லல. நானும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன், சத்தில நிறைய காரியங்களை நம்ம ஷேர் பண்றோம். ஆனா எந்த காரியம் உனக்கு இடரல் உண்டாக்குவதாயிருக்கும் என்றால், உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கு நேராக எதுவும் இருக்கும் என்றாலும் நீ அதை என்ன செய்? பிடுங்கி தூர எறிந்து போடு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும். நம்ம பாவத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு வாரம் முழுவதும் பாவம் செய்துட்டு சர்ச்சில் ஆண்டவரே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பிரேயர், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை செய்யறது. அடுத்து வீட்டுக்கு போறது, மறுபடியும் சினிமா பாக்குறது, கிட்ட வார்த்தை பேசுறது, எல்லாம் செய்துட்டு திரும்ப மறுபடியும் வர்றது. அடுத்த வாரம் நீங்கள் ஆண்டவரை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் முழு சரீரமும் உங்க கண்ணு நிமித்தம் பாவத்திற்கு நரகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க செய்யற, நீங்க பாக்குற ஒரு சின்ன காரியம் வேதம் சொல்லுகிற உங்க முழு சரீரத்தை நரகத்துல தள்ள முடியும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்குனால் அது தூர எறிந்து போடு. உன் நண்பர்கள் உனக்கு இடரல் உண்டாக்குனா அந்த நட்பை என்ன செய்? முறித்து போடு. எவ்வளவு பெரிய நட்பா இருக்கலாம். அல்லேலூயா. சில நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ எங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சாதான் நீ எனக்கு நண்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து நண்பனா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அவன் உனக்கு இடரல் உண்டாக்குவான் என்றால் அதை நீ அந்த நட்பை கட் பண்ணு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமாய் காத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க போனு, உங்க டிவிய எல்லாவற்றுக்கும் ஒரு லாக்கு போடுங்க, அதுக்கு ஒரு பேரை போடுங்க, பரிசுத்தோடு போடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் நிறைய பேருக்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். நிறைய பேர் போனு யாராவது புதுசா வாங்கிட்டு வந்தா ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே இந்த போனை பரிசுத்தமா காத்துக்கொள்ளும்,
பரிசுத்தம் மீறி போவாங்கன்னா உடனே உடைஞ்சு போட்டு ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் அல்லேலூயா எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்னவா? உங்க வாழ்க்கைய பரிசுத்தமான பலியாய் கொடுப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் சரீரங்களை பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா சுகந்த வாசனையா வேண்டாத நம்ம சரீரத்தையே காணிக்கா கொடுக்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த சரீரத்தையே உங்களுக்கு தர்ற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த கரத்தை உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே. ஆண்டவர் விரும்புற காணிக்கை என்ன தெரியுமா? இந்த சரீரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும். என் கண்ணை நான் பரிசுத்தமா காப்ப ஆண்டவரே. தப்பி தவறி கூட உமக்கு பிரியலாத காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தெய்வ மனிதன் நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை எழுதியிருக்கிறார். அவரை ஆண்டவர் ஆவியில கொண்டு போய் நடக்கிற காரியங்களை காண்பிப்பாரா. அவரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவருடைய ஆவி பிரிஞ்சு போய் ஒரு சில இடங்களில் என்ன நடக்கிறது என்று ஆண்டவர் காண்பிச்சு கொடுப்பாரா. அப்படி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போறாராம். எடுத்துக்கொண்டு போறப்போ ஒரு வாலிபன், அவனுக்கு பயங்கரமான சோதனை, பாவ சோதனை. அந்த பாவத்தின் எண்ணம் அவனை ரொம்ப இது பண்ணுகிறது. அவனால முடியல. அவன் பாவம் செய்ய வேண்டும் என்று தூண்டப்படுகிறான். தூண்டப்படுறப்போ அவன் போய் முழங்கால நின்று கதறியால ஆரம்பிச்சான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆமென். அவர் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவனை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. அவங்க முகல்ல பயங்கர சந்தோஷமா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தூதர்கள் உண்டு. நம்ம நினைப்ப யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி. உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்துவார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாக எண்ணாதிருங்கள், அவர்களுடைய தூதர்கள் பரமபிதாவின் முகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்களே. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கூட தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நாங்க யாரும் பார்க்கல பிரதர், யாருக்கும் தெரியாது பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க கூட தூதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்தில் எடுத்து செல்லுகிற அவர்கள் வெறுமனே எடுத்து செல்லுதில்ல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிருபையும் வரங்களையும் உங்க கரத்துல கொண்டு வந்து தருவார்கள். எத்தனை பேர் விசுவாசி? நீங்க பாத்தீங்கன்னா இந்த தானியேலின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் செபித்த போது பிற்காலத்துல முதிய வயோதிப காலத்துல தேவனுடைய ரகசியங்களை அறியணும்னு அவன் ஜெபம் பண்ண போது தூதர்கள் அவன்கிட்ட இறங்குறத பார்த்தான். அல்லேலூயா.
தூதன் அவங்கிட்ட காபிரியல் தூதன் வந்து அவங்கிட்ட பேசுறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் தீர்மானம் எடுக்கிற போது உங்க ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தீர்மானம் எடுக்கிற போது தேவனுடைய வார்த்தை வசிக்கிறத ஆண்டவர் மாற்றுவார். தேவனுடைய வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்கிற போது நிச்சயமா வேதம் சொல்லுகிறது சோதனைகள் உண்டு. ஆமா, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க ஜெயிக்க 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 ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அபரிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமா ஒப்பு கொடுத்தா அங்கிருந்த எல்லாரையும் விட 10 மடங்கு சமர்த்தராக கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையிலே சொல்லப்போனா அவன் பருப்பும் கறியும் தான் சாப்பிட்டான், பருப்பும் அவன் மரக்கறிகளையும் தான் சாப்பிட்டான். ஆனா பல்லோக பலனை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, தானியேல மற்றவங்க எல்லாரிலும் ஆண்டவர் சிறந்தவராய் மாற்றினார். ஆனா நிறைய வேளையில நம்முடைய சரீரத்தை, அதுவும் குறிப்பாக திருவிருந்து பந்திக்கு சேருகிற பிள்ளைங்க, பந்தி சேருகிற பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறப்போ உங்க சரீரத்துல பலவீனங்கள் உண்டாகும், உங்க சரீரத்தில் நோய்கள் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, சிலர் மரித்தும் போயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இது கிறிஸ்துவனுடைய சரீரம். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சரீரம். உங்கள் சரீரத்தை நீங்க பாதுகாக்க உங்கள் சரீரத்தை தேவனுக்கென்று நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுவார். ஆண்டவர் உங்க மேல வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல தங்கி இருப்பார். நீங்க பைபிளை வாசிங்க. யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நீங்க பாவத்தை விட்டு விலகி ஓட ஓட நீ உங்க கூட தேவன் இருக்கிறத மனுஷங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. சொப்பனம் காண்கிறவன் சொப்பனம் வியாக்கியானம் பண்றவன் மாறினா. சொப்பனம் வியாக்கியானம் பண்ணுகிறவன் ஆமா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறவனாய் மாறினா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால உங்க சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஆலயத்தில் ஆராதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க வெளியே போகிறப்போ உங்க நண்பர்கள்கிட்ட பேசுறது, குறிப்பாக நீங்க தனிமையில் இருக்கிற போது, ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொல்லுகிறான், ஒரு மனிதன் இல்லைன்னா ஒரு மனுஷி யாரு என்றால் அவங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறப்போ ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அவன்தான், அதுதான் அந்த மனுஷனுடைய உண்மையான குணாதிசயம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பாஸ்டர் இருக்கிறப்ப நீங்க நல்ல பிள்ளையா இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கிறப்ப நல்ல பிள்ளையா இருக்கலாம், மனைவி இருக்கிறப்ப நல்ல பிள்ளையா இருக்கலாம். ஆனா யாரும் இல்லாத போது நீ எதை குறித்து சிந்திக்கிறாயோ அதுதான் உன்னுடைய உண்மையான குணாதிசயம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர், என்னுடைய சரீரத்தை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அல்லேலூயா. ஒண்ணு ஆண்டவருக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது ஆண்டவர் விரும்புகிற தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறது. ஒப்பு கொடுத்தல்னாலே போராட்டம் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி, ஒப்பு கொடுத்தான்னா அவனுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. என் பிள்ளைய தான் கொடுக்கணுமா, என் செல்ல பிள்ளைய கொடுக்கணுமா? ஒரு பக்கம் நம்ம ஆபிரகாம விசுவாசம் சொன்னாலும் ஒப்பு கொடுக்கல. இதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் சில போராட்டங்கள் இருக்கும்.
பிசாசு நம்மளுடைய எண்ணத்துல கொண்டு போடுவான், எப்பவுமே பைபிள் தான் வாசிக்கணுமா, ஏன் கொஞ்சம் காமெடி பார்க்க கூடாதா, ஏன் கொஞ்சம் சினிமா பார்க்க கூடாது, ஏன் அதை பார்க்க கூடாது, இதை பார்க்க கூடாது. ஆனா என் கண்களை என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவற்றை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். என் நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இதை பாக்குறதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். இந்த காரியத்தை பாக்குறதுக்கு பதிலா பைபிளை வாசிப்பேன். நீங்க அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிளை எவ்வளவு முடியுமோ வாசிங்க. பைபிளை மட்டும் நம்ம நிறைய நேரம் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சா நேரமே இருக்காது நமக்கு. நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சா உங்களுக்கு நேரமே இருக்காது. ஒவ்வொரு நாளையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஆலயத்துக்கு வரதா இருக்கலாம், ஊழியத்துக்கு போறதா இருக்கலாம், ஆண்டவர் இதுல பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்க. நிறைய போராட்டம் வரும். நீங்க சில வேளையில ஜெபம் பண்ண போய் உட்கார்றப்பதான் ஃப்ரெண்டு கூப்பிடுவான், டேய் போய் இன்னைக்கு நான் நல்ல மட்டன் பிரியாணி குக் பண்ணி வச்சிருக்கிறேன், வான்னு சொன்னா எழுப்பி போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி எடுத்து இருக்கிற ஆவியும் போய் அனலும் போய், அல்லேலூயா, ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசி, அல்லேலூயா. இப்படி பண்ணாதீங்க. ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கணும், இன்னைக்கு நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும், இன்னும் வேதத்தை அறியணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ஆழத்தை அறியணும் அப்படின்னு உங்க சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேதம் சொல்லுகிறது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை, ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி தருவோம். நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி தருவோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த சரீரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், இது ஆண்டவருடைய சரீரம், என் காலை, என் கரங்களை, கண்களை, இந்த உதடுகளை உங்களுக்கு தரேன்ப்பா. நான் இனி பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார மாட்டேன்ப்பா. சில வேளையில ஊர்க்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கிண்டல் அடிக்கலாம், ஏளனம் செய்யலாம். ஏன்ப்பா உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் சந்திக்கிற, எப்ப பார்த்தாலும் ஆலயத்தை போடுங்கிற, எப்ப பார்த்தாலும் ஊழியங்கிற. பரவாயில்ல, இயேசுவை பிரியப்படுத்தணும், இயேசுவை பிரியப்படுத்தணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இயேசுவை பிரியப்படுத்தணும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை பிரியப்படுத்தணும். என் தேவனுக்கு பிரியமான பலியா என்ன ஒப்புக்கொள்கிறேன். குயவனே கையில் களிமண் குயவனே கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு, என் சித்தமல்ல உன் சித்தநாதா தருகிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஆராதனை வேளையில உங்க காதல சாத்தா வந்து சொல்லலாம், இந்த சர்ச்சுக்கு வந்தாதானே இப்படி எல்லாம் கேட்கிறோம், சர்ச்சுக்கு வராட்டா இப்படி கவலையே இல்லைன்னு சொல்லு யாரோ ஒருவர் உங்ககிட்ட பேசுறது மாதிரி இருக்குன்னா, அது சாத்தானுடைய சத்தம் என்பதை அறிந்து கொள், பிசாசனுடைய சத்தம் என்பதை அறிந்து கொள்.
ஆண்டவருடைய சமூகம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். ஆனா பிசாசுனுடைய சத்தம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சிலது இப்படி சிந்திக்கிறீங்க, இந்த ஆலயத்துக்கு வந்தாதானே இந்த பிரசங்கம் கேட்கணும். இல்ல, ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, ஆண்டவர் உன்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அதற்காக தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பரலோகத்துல நீ போய் சேரணுங்கிறது அவருடைய சித்தம். என்னை தருகிறேன் கருத்து, என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, நம்மால ஒரு சின்ன பாவத்தை செய்யாம இருக்க முடியாது என்றால், சில வேளையில நாளைக்கு உங்க கழுத்துல கத்திய வச்சுட்டு இயேசுவ மறுதலின்னு சொன்னா நீங்க அதுக்கு தயங்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஒரு ஜீவ பலியாக நான் வேலை பார்க்கிற இடத்துல, வீட்டுல, எல்லா இடங்களிலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு ஜீவ பலியாக மாறட்டும். ஒப்பு கொடுக்கணும்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உனக்கு பிரியமானவர்களா மாற்றும். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். மகளே, மகனே, நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு சொல்ல சத்தத்தை ஆண்டவர் பிள்ளைகள் கேட்கும்படி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all.